வீட்டு வரி, சொத்து வரி, ரோட் டேக்ஸ், மின்சார கட்டணம் என்ன எவ்வளோலாம் நீங்கள் கடுமையாக உயர்த்தினீர்களோ அது எல்லாத்தையும் நாங்கள் கட்டிட்டோம். இதை நான் சொன்னா கூட கட்சி சார்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஒரு அரசியல் விமர்சகர், நீங்க பார்க்கும்போது இந்த 4.5 ஆண்டு திமுக ஆட்சி ஆன்டி இன்குபன்சி இருக்கா இல்லையா, லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, மக்கள் மத்தியில மக்கள் மனசு எப்படி இருக்கு? எவ்வளவு அவனை சீர்கெடுத்து வச்சுட்டு இவரை சொல்றாரு, குடியின் பக்கம் போகாதீர்கள், போதையின் பக்கம் போகாதீர்கள். சொல்றது யாரு? யாரோ கிடையாது, நாட்டின் முதலமைச்சர். உங்க கையில தான் ஐயா அதிகாரம் இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னாக்கா க்ளோஸ் பண்ணிட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சார்? மக்கள் விரும்புறது என்ன தெரியுங்களா? நிம்மதியான ஒரு வாழ்க்கை, போராட்டம் இருக்கக்கூடாது, அந்த பெண் பிள்ளை மேலே கை வைக்கிறது அதெல்லாம் இல்லாமல் ஒரு சின்னதாக அவனுடைய வேலை வாய்ப்பை அவன் பாட்டு உறுதி செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை நடத்திட்டு போகணும். ரொம்ப இயல்பாக அவ்வளோதானே சார் எதிர்பார்க்குறோம். தேடி தேடி விவசாய நிலங்களை கையகப்படுத்துவது சிப்காட்டுக்காக, பரந்தூருக்காக. இது எந்த அரசியல்? அவங்க திமுக தரப்புல என்ன சொல்றாங்க, இஸ்லாமிய மக்களினுடைய நண்பர்கள் காவலர்கள் நாங்க தான். அது உண்மையா? ஒரு மார்க்க சிந்தனை கொண்டவர்களை நாங்க தான், அவங்களுடைய ஓட்டு எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா? இஸ்லாமியர்கள் பின்பற்றுவது நபிகள் நாயகத்தை. எங்களுக்கு மார்க்கம் போதித்த விஷயம் என்ன தெரியுங்களா? கொடுங்கோல் ஆட்சியாளன் பக்கம் நிற்காதே. ஊடகம் என்பது பல ஊடகம் சொல்கிறேன், விளைபோய் ஒரு பெரிய அஜெண்டா பேஸில் செயல்படும் பொழுது உங்களுக்கு பெரிய பணபலம் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது, எல்லாத்தையும் வச்சு ஒத்த மனுஷனை ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா பீப்புள்ஸ் சாய்ஸ் தளபதி தான் சார். இந்த கேள்வி கேட்குறதே தப்பு.